அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக நியர்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காக தான் காத்துட்ருந்தோம். ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா காத்துட்ருந்தோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கோட பார்த்தீங்கன்னாக்கா 3 டேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 4th டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10ஆம் தேதி வந்தது, 10, 11, 12, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 13, 4th டே. 3 டேஸ் முடிஞ்சிச்சு. 4th டே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ படிச்சிருக்கோம், படிக்க ஸ்டார்ட் பண்ணோமா இல்லையா? ஸோ இதெல்லாம் தான். ஸோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, படிக்கணும், அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா குறிக்கோள். பாஸ் பண்ணணும், அது ஒன்று தான் எய்மு. போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும், அது ஒன்று தான் ஆசை. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் படிக்கணும், மாலையில் படிக்கணும், பகலில் படிக்கணும். ஆக மொத்தம் நம்முடைய வேலை என்ன? படி 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் நம்முடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கணும். யார் ஒருத்தர் பண்ணாக்கா இந்த விஷயத்தை பண்ணாக்கா நீங்கள் செய்கிறீங்களோ, காலையில் படிக்கணும், மாலையில் படிக்கணும், பகலில் படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் ஒருத்தர் இதை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்கலாம். அடுத்தது, அதிகாலை 3 மணிக்கு எழுந்தே ஆகணும். ஏன் சார் 3 மணிக்கு எழணுமா, அது அதிகாலையா, மிட் நைட் இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான். எவ்வளோ நாளைக்கு நம்ம அதிகாலை 3 மணிக்கு எழ போகிறோம்? இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நான் போகிற வீடியோ நீங்கள் வேணால் நாளைக்கு மதியம் பார்ப்பீங்க, இல்லை இன்றைக்கி ஈவினிங் பார்ப்பீங்க, இல்லை உடனே கூட பார்ப்பீங்க. ஸோ நாளையிலேருந்து வச்சுப்போம். 14ஆம் தேதியிலிருந்து, ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம அதிகாலை 3 மணிக்கு எழ போகிறோம்? எக்ஸாம் முடிகிற வரைக்கும். கரெக்டாக? எக்ஸாம் முடித்த அன்னைக்கு மதியத்துலேருந்து நீங்கள் மார்னிங் 8 வரைக்கும் தூங்கினாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, 9 வரைக்கும் தூங்கினாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. இருக்கிற டேஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இருக்கிற அந்த 80 நாளில் ஆல்ரெடி 3 நாள் போயிடுச்சு. எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. டிஆர்பி போர்டே சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம், அடுத்த தனி வீடியோவை பார்ப்போம். ஸோ அப்போது நமக்கு இன்னும் பண்ணாக்கா ஒரு 90 நாள் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 90 நாள் மட்டும்தான் நம்ம அதிகாலை 3 மணிக்கு எழ போகிறோம். அப்போ அந்த 90 நாளை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 3 மணிக்கு எழுந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய 30 வருஷம், இப்போ பண்ணாக்கா சப்போஸ் உங்களுக்கு பண்ணாக்கா 30 இயர்ஸ் ஆகுது அப்படின்னாக்கா, அடுத்து வரக்கூடிய 30 வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம்? காலையில் 7 மணிக்கு எழுந்தாலே உங்களை யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிடுவீங்க, பிஜி அசிஸ்டண்ட்டாக ஆகிடுவீங்க. அப்போது இருக்கிற இந்த 90 நாளை நீங்கள் 3 மணிக்கு எழுறதில் கஷ்டமே படக்கூடாது. யார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 3 மணிக்கு எழுறது பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் போடணும் அப்படின்னாக்கா நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த அதிகாலை 3 மணிக்கு எழுறது, இல்லை 4 மணிக்கு எழுறது, இல்லை 5 மணிக்கு எழுறது அப்படின்றது வெரி 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 எசென்ஷியல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் படிச்சிடறேன், நான் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா 8 வரைக்கும் தூங்குறேன், 9 வரைக்கும் தூங்குறேன்னுவாங்க. நைட்டில் என்ன தான் படித்தாலும் அந்த ஸ்பீடு இருக்காது, அந்த மெமரி பவர் இருக்காது. ஆனால் இதே அதிகாலையில் எழுந்து படிச்சிங்க அப்படின்னா நிறைய மெமரி பவர் இருக்கும். ஸோ அப்போது நம்முடைய ஒரே வேலை படிக்கணும். காலையில் படிக்கணும், மதியத்தில் படிக்கணும், மாலையில் படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது அதிகாலை 3 மணிக்கு எழுறது தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா வாய் பிளக்கிற மாதிரி இருக்கும் ரிசல்ட். ஸோ இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து சின்ன சின்ன இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.